வெல்கம் டு ராம் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் 80 பாயிண்ட்டு துணி ப்ளவுஸ் பீட் எடுத்திருக்கேன். அதில் இப்போ 2ஆக மடக்கி இதை திருப்பி 4ஆக மடைக்கணும். இது எதுக்குன்னா கைப்பீஸ் வெட்டுறதுக்காக மடக்கிக்கணும். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து இதில் கை இது இருக்குது, இதை எடுத்து இப்போ இந்த மடிப்பு ஃபோல்டு பண்ணியிருக்கோம்ல அந்த பகுதி நம்ம சைடு இருக்கணும். இந்த தனித்தனியாக துணி இருக்கிற பகுதி அந்த சைடு இருக்கணும். அப்போ தான் இப்போ நம்ம சைடு பகுதிக்கு இந்த கையை நீளத்துக்கு வச்சுக்கிட்டு இந்த ஹார்ம் கோல் எங்கே வருதோ கம்கட்டை அது வரைக்கும் இதை வச்சு நம்ம அளவு போடணும். இது ஏன் நான் இங்கே துணி வச்சுருக்கேன்னா மடித்து தைக்கிறதுக்காக இவ்வளோ துணி நம்ம விட்டுருக்கோம். இப்போ ஹார்ம் கோல் பகுதி இங்கே வருதுன்னா நம்ம அளவு இங்கே மேலே போட்டுக்கணும். அதே மாதிரி இங்கே இந்த ஜாயிண்டில் இங்கே வருது, ஷோல்டரில் கை ஜாயின் பண்ணுறது இங்கே வருது. நம்ம கொஞ்சம் தையலுக்கு சேர்த்து மேலே போய் விட்டுடணும். விட்டுட்டு பாருங்கள், இங்கேருந்து கையை எப்படி ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணி வெட்டி நம்ம எடுத்துக்கலாம். அதை இப்போ கையை வெட்டி எடுத்துட்டோம். இப்போ நம்ம உடம்புக்கு அளவு போடலாம். இந்த கரை மாதிரி இருக்குல்ல அந்த பகுதியை இந்த பக்கம் வச்சுக்கலாம். நம்ம வச்சுட்டு உடம்பு அளவு எப்படி இருக்கிறதுனா இந்த கம்கட்டையும் இந்த கை கம்முக்கட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணி இந்த முதுகு பீஸ் கழுத்து பீஸுக்கிட்ட வருதுல அந்த கழுத்து பீஸை இப்படி வைக்கணும். அளவுக்கு இதுதான் அளவு. இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டு நம்ம வெட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த பீஸை வெட்டி நம்ம எடுத்து அந்தாண்டு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தான் நம்ம உடம்புக்கு போட வேண்டிய துணி பீஸு தான். இங்கே இப்போ ஷோல்டர்லேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் உள்ளது பகுதியை இங்கே வச்சுக்கணும். இது ஏன் இங்கே மேலே வைக்கணும்னா இடுப்பு மடித்து தைக்கிறதுக்கு இங்கே கொஞ்சம் துணி விட்டுக்கணும். இங்கே ஷோல்டரில் மார்க் பண்ணணும், இங்கே மார்க் பண்ணிக்கணும். ஷோல்டர்கிட்டே மார்க் கூடாது, ஏன்னா ஷோல்டர் கொஞ்சம் விளையாட பிடிச்சிருப்போம், அதனால் மேலே தூக்கி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல விரலை வச்சு ஷோல்டரை மார்க் பண்ணோம்னா அங்கே விரலை வச்சு மடித்து வச்சுக்கணும். இப்படி 4ஆக மடித்து போட்டுக்கணும். இதுதான் பேக் பீஸ்க்கு டேப் எடுத்து அளந்துக்கலாம். 2 இன்ச் நெக்கு, 2 இன்ச்சில் நெக் வச்சுக்கிறோம். கை ஆம்கோல் பகுதிக்கு குண்டாக இருக்கிறவங்களுக்கு 6 இன்ச்சு, இவங்க நார்மலாக இருப்பாங்க அளவு ப்ளவுஸ் இருக்கிறது, அதனால் 5.5 இன்ச்சுக்கு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே தான் டேப் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் அளவு ப்ளவுஸ் வச்சு எடுத்துருவேன். இப்போ 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும் நெக்கு. அங்கேருந்து கீழே கொக்கி பீஸ் கட்டுறோம்ல ஃப்ரண்ட்டு கழுத்து வெட்டுறதுக்காக அவங்க ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம அளவு போட்டுக்கணும். கொக்கி பீஸுக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே கீழே பாருங்கள், இங்கே டாட் பிடிச்சிருக்கோம் ப்ளவுஸுக்கு, இங்கே பட்டியோடு இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்படி பட்டியோடு ஜாயின் பண்ணியிருக்கும் போது இங்கே வருது. அப்போ இந்த டாட்டுக்கும் இந்த ஜாயிண்ட் துணிக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கணும். ஷோல்டர் பாருங்கள், இங்கே 2 இன்ச் பண்ணியிருக்கோமா, அப்போ இந்த அளவு ப்ளவுஸ் ஷோல்டர் எங்கே வருது, இங்கே வருது. ஆனால் நம்ம துணி கொஞ்சம் உள்ளே விட்டு தையல் எடுத்து சேர்த்து இங்கே வச்சுக்கணும். இப்போ நம்ம 5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம்ல அங்கே போய் இந்த இதை ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இங்கே ஒரு கர்வ் போட்டுக்கணும். இந்த கர்வை தான் நம்ம வெட்டி எடுக்கணும். அடுத்தது இந்த ஷோல்டர் பீஸ் கீழே இருக்கிற லைன் ஷோல்டர் பீஸ் இங்கே வச்சு இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம்ல சென்டரில் அந்த இதை வச்சு இங்கே ஒரு அளவு மார்க் பண்ணிக்கணும். அப்புறமா இங்கே கை ஆம்கட்டை இங்கே ஜாயின் பண்ணோம்னா ஆம்கட்டைக்கும் இங்கே பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துக்கும் இங்கே ஒரு அளவு மார்க் பண்ணிக்கணும். இப்போ அளவு வருதா? அடுத்தது இப்போ பேக் பீஸ்க்கு பேக் நெக்கு இப்போ எடுக்கணும். அப்போ கீழே நம்ம அளவு எடுத்தோம்னா இங்கே மடித்து தைக்கிறதுக்குன்னு அந்த இடத்துல இந்த பீஸை வச்சா போதும். இப்போ இந்த ஷோல்டர் அளவு நீளமாக எடுத்தோம்ல அங்கே இந்த பீஸை வச்சு நெக்கு எவ்வளோ தூரம் வரைக்கும் ஒயர் இருக்குன்னு பார்த்து அங்கே மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த நெக்குக்கு ஒரு வளைவு போட்டுக்கலாம். வளைஞ்சி வச்சோம்னா வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வெட்டி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பேக் நெக்கை வரைஞ்சிக்கலாம்.
ஃப்ரண்ட்டும் பேக்கும் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இங்கே அளவு போட்டோம்னா பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டுக்கு, அந்த பீஸையும் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ கையை வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு மட்டும் 2 பீஸ் தனியாக எடுத்து இந்த நான் போட்டு இந்த கர்வ் வரைக்கும் நல்லா குழஞ்சி வெட்டிக்கணும். இப்போ பேக் பீஸ் இந்த கர்வ் குடஞ்சி வெட்டணும்ல, இங்கேயும் கொஞ்சம் லைட்டாக விட்டு வெட்டணும். இந்த பீஸு 2ஆக வெட்டி விட்டுக்கலாம். ஃப்ரண்ட் பீஸை மட்டும், ஏன்னா இங்கே தான் கொக்கி ஜாயின் பண்ணுறது. இங்கே ஷோல்டருக்கு மார்க் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஷோல்டர் தைக்கும் போது அளவு மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே சின்னதாக ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இது முடிஞ்சிச்சு. அடுத்தது பட்டி வெட்டணும். பட்டி அளவு போடுறோம் பாருங்கள். இந்த ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது மடித்து வைக்கிறதுக்கு, இங்கே மேலே தையல் போடுறதுக்கு பட்டி வெட்டியாச்சு, கை வெட்டியாச்சு. இப்போ கையில் பாருங்கள். இப்போ இந்த ஆம்கோல் பீஸு இந்த கைக்கு, இப்போ இந்த கை அளவு எடுத்தோம்ல, இது ஃபுல்லுமே இருக்குது. அப்போ நம்ம தையலுக்கு இங்கே இடமே இல்லை. அதனால இதுக்கு நம்ம பீஸ் இந்தமாரி பீஸ் வெட்டி இது ஜாயின் பண்ணிக்கணும். நான் தையல் தைக்கும் போது எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு காட்டுறேன். கொக்கி பீஸ் வெட்டிக்கணும். 1 இன்ச்சில் கொக்கி பட்டன் கட்டுற பீஸும் 2 இன்ச்சில் கொக்கி மாட்டுற பீஸும் வெட்டிக்கணும். அவ்வளோதான் வியூவர்ஸ், வெட்டியாச்சு. நான் இப்போ வந்து தச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். தைக்கும் போது நெக் பீஸ் எப்படி வெட்டுறதுன்னு காட்டுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.